Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆன்லைன் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளோடு நான் தொடர்பு கொள்ள தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக பாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களை பலப்படுத்துவார். வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று யோபுடைய சிநேகிதனாகிய எலிப்பாஸ் என்ற ஒரு நபர் யோபுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நீர் தேவனோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு நன்மை வரும் என்று சொல்கிறார். இந்த எலிப்பாஸ் யோபுவை இப்படியா யோசிக்கிறார். இந்த யோபு தேவனை விட்டு தூரமாய் விலகி இருப்பதாகவும், யோபு தேவனோடு பழகி சமாதானமாய் இருக்கும்போது தேவன் அவருக்கு நன்மை செய்வார் என்கிற காரியத்தையும் அவர் உதாரணமாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யோபுக்கு தெரியாததல்ல. ஆனாலும் யோபுவை பார்த்தவருடைய சிநேகிதன் சொல்லுகிறார், நீர் தேவனோடு பழகி சமாதானமாயிரும் என்று சொல்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் வீடுகளிலே முடங்கி போய் கிடக்கிறோம். அதிகமான நேரம் கிடைக்கிறது. எதற்கென்றால் நீங்கள் தேவனோடு பழகுவதற்கு அதிகமான நேரம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனோடு பழகுவது என்பது ஒருவரை நினைக்கலாம் நீங்க, ஆமென், நீங்களும் நானும் ஜெபிப்பது தேவனோடு பழகுவது என்று அர்த்தம். எவ்வளவு நாம் தேவனோடு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு நாம் தேவனோடு பழகுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் எலிப்பாஸ் யோபுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீர் தேவனோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது தேவன் உமக்கு நன்மை செய்வார் என்று சொல்கிறார். எனக்கு இந்த வார்த்தையை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் தேவனோடு பழகி சமாதானமாயிருங்கள், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். ஒருவேளை ஒரு மாதம் தாண்டி விட்டது, இந்த ஊரடங்கு நாட்கள் ஒரு மாதம் தாண்டி அடுத்த மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்துட்டோம், இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கக்கூடும். இல்லை, தேவனோடு பழகி சமாதானமாயிருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். தேவனோடு பழகுவது என்பது ஒரு உன்னதமான அனுபவம். தேவனோடு இன்றைக்கு மனுஷனோட பழகுகிறான், மனுஷங்களோடு பழகுகிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எல்லா நண்பர்களை விட இயேசு நமக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறக்கக்கூடாது, தேவனோடு பழகுவது என்பது ஒரு உன்னதமான அனுபவம். அந்த அனுபவத்தை இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவனோடு பழகுகிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், தனியாக நீங்கள் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், தேவனோடு ஜெபிக்க வேண்டும். அப்படியானால் தேவன் உங்களோடு பழகுவார், நீங்கள் தேவனோடு பழக முடியும். தேவனோடு பழகுவரிடத்தில் தான் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் யாரிடத்தில் பேசுகிறார் என்று கேட்டீங்கன்னா, யார் தேவ சமூகத்திலே ஜபத்தின் மூலமாய் அவரோடு பழகுகிறார்களோ
அவர்களோடு தான் தேவன் பேசுகிறார். ஆண்டவர் உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஆமென் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படணும். 3, தேவனோடு பழகுகிற ஒரு நபரைத்தான் தேவன் பயன்படுத்த முடியும். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஆண்டவரோடு பழகி அவரோடு நீங்கள் சமாதானமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்பதான் தேவன் உங்களை கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்த முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நானும் அவர் கரத்திலே அலங்காரமான கிரீடம் ராஜ முடியா இருக்கிறோம். ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒரு கருவியாய் நாம் மாற வேண்டும். நாம் அவர் உபயோகப்படுத்துகிற ஒரு டூல்ஸா, ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு கருவியா நீங்கள் நானும் காணப்படணும். 4வது, தேவனோடு பழகுகிற ஒரு நபர் ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் ஆண்டவர் அதை செய்வார். கேட்கிற யாவற்றையும் அதை கொடுப்பார். யோவான் 14:14 ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாருக்கு யாருக்கு கேட்ட உடனே கொடுப்பார்? அவரோடு பழகி சமாதானமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். 5வதாக அவரிடத்துல பழகுற இடத்துல ஆண்டவர் எதையும் மறைக்க மாட்டார். எதையும் கர்த்தர் மறைக்க மாட்டார். தன் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவரோடு பழகுகிற யாருடைய விஷயத்திலும் அவர் காரியங்களை மறைக்கிற தேவன் அல்ல. அவர் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னது போல மறைக்காமல் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆமென் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்படியே தேவன் வெளிப்படுத்தினார். 6வதாக தேவனோடு பழகுகிற ஒரு தேவ பிள்ளையிடத்துல தான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் தன் திட்டத்தை, தன்னுடைய தீர்மானங்களை யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாரிடத்தில் வெளிப்படுத்துகிறார் என்று கேட்டார், அவரோடு ஜெபத்தில் பழகுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்துல தான் தன் திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு பழகி சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் இருதயங்களிலே அநேக திட்டங்களை, அநேக ரகசியங்களை, அநேக தீர்மானங்களை ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் சிந்தையிலே கர்த்தர் கொடுப்பார். வெளிப்பாடாய் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் தேவனோடு பழகி அவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். கடைசியாய் 7வதாக தேவனோடு பழகுகிறவர்களின் கோல் துளிர்க்கும்படி கர்த்தர் செய்வார். 12 கோத்திரத்திலும் லேவி கோத்திரத்தினுடைய கோல் துளிர்த்தது. ஏன்னா அவர்கள் தேவனிடத்தில் ரொம்ப நெருங்கி ஜீவித்து தேவனுக்கு பணிவிடை செய்து தேவனோடு பழகினவர்கள். ஆகவே தான் மற்ற 11 கோத்திரத்தினுடைய கோல் துளிர்க்கல, இந்த கோத்திரத்தின் கோல் துளிர்த்தது. ஆரோனின் கோல் துளிர்த்தது. நீங்கள் தேவனோடு பழகி அவரோடு சமாதானமா இருப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் கோல்கள் துளிர்க்கும்படிக்கு இந்த நாட்களிலே தேவன் கிருபை செய்வார். இந்த காலங்களில் எலிப்பாஸ் சொல்கிறான் யோபிடத்திலே, நீர் தேவனோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு நன்மை செய்வார் என்று சொல்றார். எலிப்பாஸ் ஒருவேளை அறிவில்லாமல் யோபிடத்திலே இந்த வார்த்தைகளை பேசியிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு என்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை என்ன? தேவனோடு பழகி சமாதானமா இருக்கணும். தேவனோடு நீங்கள் நானும் பழகணும், அவரோட சம்பாஷிக்கணும், அவரோட
அவரோடு இணையணும், அவரோடு ஒன்றாய் கலரணும். அப்படி கலந்து விடுவோமானால் நமக்கு நன்மையை தவிர நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமையும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில ஆண்டவரிடத்துல பழகின பல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவரோடு பழகி ஒன்றரை கலந்து வாழ்ந்தான். நோவா அவரோடு சஞ்சரித்து வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். ஆபிரகாம், இன்னும் மோசே, எலியா, எலிஷா, தாவீது, எரேமியா, ஏசாயா, எசேக்கியா, ஆமென், இப்படிப்பட்ட அநேக மனுஷர்களை நாம் பார்க்கிறோம், தேவ மனுஷர்களை பார்க்கிறோம். இவள் எல்லாரும் தேவனோடு பழகி வாழ்ந்தவர்கள். இவள் எல்லாரும் தேவனோடு நெருங்கி ஜீவித்தவர்கள். இவர்களுடைய ஆமென் நடுவிலே நீங்களும் நானும் ஆண்டவரோடு பழகி ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்கிற தேவ மக்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆண்டவரோட பழகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் கையை பிடிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரோட பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நானும் அவரோட பேசி பழகி இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். நமக்கு நன்மையை தேவன் கட்டளையிடுவார். இதனால இந்த காலவெளியில 3 தேவனுடைய மனுஷர்களை உங்களுக்கு நான் காட்டி, உங்களுக்கு நான் சொல்லி, நாம ஆமென் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவேற்றி இருக்கிறோம். தேவனுடைய ஆமென் பிள்ளைகள் நாம் உன்னை கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் அவருடைய ஜீவியத்தில் தேவனோடு பழகி சம்பாஷித்த ஒரு மனுஷனாக ஆமென் காணப்படுகிறார். முதலாவது ஆபிரகாமை குறித்து நாம தியானிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார், அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்றால் அவன் தேவனோடு பழகி தேவனோடு சம்பாஷித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டபடினால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று. ஆண்டவர் இந்த ஆபிரகாமிடத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று கட்டளையிட்டார். அங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் உன் ஒரே மகனுமாகிய ஈசாக்கை நீ மோரியா மலையிலே கொண்டு போய் பலியிடு என்று கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் கட்டளை, கமாண்ட்மென்ட், கட்டளை. ஆண்டவர் செய் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தபடினாலே அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினார். இன்றைக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் போது அது அன்பின் கட்டளையாக தான் இருக்கும். அந்த கட்டளைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது நமக்கு நன்மை வரும். அல்லேலூயா, ஆமென். அடுத்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பல சந்தர்ப்பங்களில் ஆபிரகாமும் தேவனும் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசி அவர்கள் சம்பாஷித்திருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலும், 17:22, 18:33 ஆதியாகமம்
இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் எழுந்தருளினார் என்று ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தில் 33 அவர் பேசி முடிந்த பின்பு அவர் போய்விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு பேசுவதை போல, ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனோட பேசுவதை போல சம்பாஷித்து விட்டு ஆண்டவர் கடந்து சென்றார். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனோடு பழகி சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோட பழகிறதுக்கு நிறைய சமயம் கிடைக்குது, நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோட பழகுங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட சம்பாஷிங்க, ஆண்டவரோட சிரித்து பழகுங்க, ஜெபித்து பழகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஆபிரகாம், ஆமென், ஆண்டவர் ஆபிரகாம் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை அழைத்து அரண்மனையில் வைத்திருக்கிறார். இந்த சமயத்தில் அபிமெலேக்கு என்கிற ராஜாவோடு தேவன் இடைபடுகிறார். இடைபடும் போது ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் சர்டிபிகேட் பண்றார். என்ன தெரியுமா? அவன் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் சொல்றார், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபிப்பான், அவன் ஜெபிக்கும் போது நான் அவன் ஜெபத்தை கேட்டு உன் குடும்பத்தில் நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த தேவன் அபிமெலேக்குடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார், ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்தார். ஆகவே ஆபிரகாம் தேவனோடு பழகி, தேவனோடு சம்பாஷித்து, தேவனோடு நெருங்கி ஜீவித்தபடினாலே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஒரு அற்புதமான பெயரை பெற்றார். நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தில் முன்னோடியாய் அவர் திகழ்ந்தார். தன்னை சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை, ஆமே, மோரியா மலையிலே தகனபலியாய் பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார். இந்த பகல் காலம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆமென், உங்களையும் கர்த்தர் மெச்சிக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் தேவனோடு பழகி தேவனோடு சம்பாஷித்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக மோசே என்ற ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த மோசே என்ற தேவ மனுஷனும் ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி பழகி சம்பாஷித்து வந்தவர். யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் 4 ஆகமங்களிலும், ஏன் பாஸ்டர் ஆதி ஆகமத்தை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆதி ஆகமும் மோசே எழுதுனதா. 5 ஆகமங்களும் மோசத்தை எழுதினார். ஆனா யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் 4 ஆகமங்களிலும் ஆபிரகாமுடைய சரித்திரம், மோசேயுடைய சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் மோசேயை நோக்கி, மோசே ஆண்டவரை நோக்கி என்கிற அந்த சம்பாஷணை, அந்த பழக்கம், தேவனுக்கும் மோசேக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை வேத புஸ்தகத்தில் நான் பார்க்கலாம், அதிகமா பார்க்கலாம். ஆகவே தேவனோடு பேசுங்க, தேவனோடு பழகுங்க, தேவனோடு இடைபடுங்க, தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த அவனை போல, மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் அப்புறம் எழும்பினதில்லை என்று ஆமென் நாம் அறிகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே போல ஒரு தீர்க்கதரிசி அக்காலத்தில் இல்லை. முகமுகமா தேவன் அறிந்திருந்தார். இன்னைக்கு
தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா முகமுகமா அறிந்த தீர்க்கதரிசிகள் வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனோடு பேசி பழகிறவங்க தான் அவரை முகமுகமா அறிய முடியும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்கள் அறிய முடியும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவருடைய முகம் ஏன் துக்கமா இருக்குன்னு புரிஞ்சுட முடியும். ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறார்னு புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய இருதயம் துக்கமா இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷமா இருக்கிறது என்கிறத புரிந்து கொள்ள முடியும். மோசே அதை புரிந்த ஒரு தேவ மனுஷன். அவனை போல பூமியில ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அவனை போல அப்படிப்பட்ட ஒரு ரட்சகன் இல்லை. தேவன் மோசே தெரிந்து கொண்டார். மோசே தேவனோடு பழகினவன், தேவனோடு பேசினவன், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டவன், தேவனை முகமுகமா அறிந்தவன். இந்த மோசே 40 வருஷங்கள் அரண்மனையில் வாழ்ந்தவன். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடுகளோடு வாழ்க்கை, பிந்தின 40 வருஷம் தேவ ஜனங்களோடு, அதுவும் வனாந்திரத்தில் தான் வாழ்க்கை. மோசேயுடைய 120 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். அதை 3ஆ பிரிச்சிடலாம். முதல் 40 வருஷம் அரண்மனையில், 2வது 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடுகளோடு, 3வது 40 வருஷம் தேவ ஜனங்களோடு, அதுவும் வனாந்திரத்தில் தான். ஆனால் 3வது 40வது வருஷம் இருக்கு பாருங்க, அந்த வருஷம் அவன் மோசையின் அற்புதமான வருஷங்கள், தேவனோடு பழகி ஜீவித்த வருஷங்கள், தேவ ரகசியங்களை கண்ட வருஷங்கள், தேவனோடு மலையிலே 40 வருஷம் 40 நாட்கள் அவன் அமர்ந்து அவன் தேவனோடு பழகின அவன் அனுபவம். அது 40 வருஷத்திலும் அவன் மோசே அவன் 2 முறை அவன் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் கழித்தான நான் பார்க்கிறேன். அவர் கேட்ட மோசே கேட்ட சொல்வார், அந்த 40 வருஷம் என் வாழ்க்கையில மகிமையான நாட்கள் என்று சொல்வார். என்னை கேட்கிற தேவனை பிள்ளை, கடந்த காலத்தின் அனுபவங்கள்லாம் போட்டும், இனி இருக்கிற நாட்கள்ல நீங்கள் தேவனோடு பழகி தேவனோடு சம்பாஷித்து தேவனை முகமுமாய் அறிந்து ஆமென் தேவனுடைய ஆமென் ரகசியங்களை திட்டங்களை அறிந்து ஆமென் தேவனுக்காய் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அதை எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் 32 லட்சம் மக்களை வழிநடத்தின ஒரு தேவ மனுஷன். எவ்வளோ பாரம் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. நினைக்க கூடாது நீங்க ரொம்ப லகுவா அவர் தேவனை சேவித்தார், ரொம்ப லகுவா ஆண்டவரோட பழகி சம்பாஷித்தார் நினைக்க கூடாது. அவருக்கு அதே இஸ்ரவேல் அவன் ஜனத்துக்குள்ளே சத்துருக்கள் எழுப்பினாங்க. அவன் கற்களை எடுத்து எறிவதற்கு எழுந்து நின்றாங்க, முறுமுறுத்தாங்க. எங்களை கொண்டு போடுறதுக்கு வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. மோசேய எவ்வளவு ஆமென் நெருக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அந்த ஜனம் நெருக்கம் கொடுத்தாங்க. அந்த நெருக்கத்தின் நடுவிலும் 32 லட்சம் மக்களை நடத்துகிற ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு பெரிய பாஸ்டர் மோசே. அதுக்கு நடுவிலும் தேவனுடைய தொடர்பை மோசே ஒரு நாள் விட்டுவிட. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், பாடுகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், எது இருந்தாலும் தேவனுடைய தொடர்பை மட்டும் நீங்கள் நான் விட்டுறக்கூடாது. அவரை தவிர வேறு கதி இல்லை. ஆகவே அவரோடு பழகி சமாதானமா இருக்க, அவரோடு சம்பாஷித்து சமாதானமா இருக்க. அவரிடத்திலிருந்து நன்மை வரும். இந்த மோசேயுடைய முடிவின் நாட்கள் 120 வருஷம் அவர் வாழ்ந்தார். ஆரம்ப காலத்திலே மோசேயுடைய ஜீவியத்தில் சில பிசறுகள் இருக்கத்தான் செய்துச்சு, குறைகள் இருந்துச்சு.
நாட்கள், பிந்தின நாட்கள் 80 120 வரைக்கும் இந்த 40 வருஷங்கள் மகிமையான வருஷங்கள். கர்த்தர் அவரை உருவாக்கின வருஷங்கள். இருதயம் விசாலமானது. கர்த்தரை மேன்மைப்படுத்தும்படி, மகத்துவப்படுத்தும்படி மோசேயுடைய இருதயத்தை கர்த்தர் விசாலமாக்கினார். பழகினார், பேசினார், சம்பாஷித்தார். அவன் முகமே ஆண்டவரோட பழகி பேசி சம்பாஷித்தனால முகமே பிரகாசிச்சு. இருதயம் மட்டும் இல்ல, மோசேயோட முகம் பிரகாசிச்சு. இஸ்ரவேல் மக்களால் பார்க்க முடியல மோசேயோட முகத்தை. அவ்வளோ அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது. ஒரு உண்மையை சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் அறியணும். தேவனோடு பழகி சம்பாஷித்து முகமாய் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி மோசே. எல்லாரும் மறிச்சது மாதிரி மோசே மறித்தார். ஆனால் மோசேயுடைய சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். கர்த்தரே அடக்கம் பண்ணினார். எந்த மனுஷனும் அவன் சரீரத்தை தொட்டு தூக்கி அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, பர் டே, ஒரு நாளைக்கு மோசே 54 பேர் அடக்கம் பண்ணணுமா? 54 பேர் அடக்கம் பண்ணணும். அவ்வளோ கஷ்டம். நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு நடுவில் 54 பேர் அவர் அடக்கம் பண்ணணும். கடைசியா அவர் உத்தமமா கர்த்தருடைய வேலை செய்தனால கர்த்தர் அவர் சரீரத்தை அவரே அடக்கம் பண்ணார். அவருடைய கல்லறை இன்றைக்கு வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை என்றுதான் வேதம் நம்ம குறிப்பிடுகிறது. தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார் என்று யூதா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு பழகி சமாதானமா இருங்க. அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். என் கண்பான தேவ பிள்ளையே, ஆமென். இந்த ஆபிரகாம், இந்த மோசே, இன்னொரு தாவீதை குறித்து நான் சொல்ல போகிறேன். இவர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு பழகி சம்பாஷித்து ஜீவித்தவர்கள். மூன்றாவதாக தாவீது என்ற தேவ மனுஷன் ஆண்டவரோடு ரொம்ப பழகி ரொம்ப சம்பாஷித்து அவர் வாழ்ந்தவர். வனாந்திரத்திலே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது கிண்ணறங்களை மீட்டி கர்த்தரை பாடுவதிலே தாவீது அலாதி பிரியம் கொண்டிருந்தார். அது தேவனுடைய இருதயத்திற்கும் ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. அதனால தேவனுடைய கண் தாவீது மேல பட்டிருந்தது. சிவந்த மேனி, அழகிய ரூபம் கொண்ட தாவீதின் மேல ஆண்டவருடைய கண்கள் பட்டே இருந்தது. இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் போன போது ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்க போய் ஒருவனை அபிஷேகம் பண்ணணும், ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், போ அப்படின்னு கர்த்தர் அனுப்பின போது தாவீதுடைய தமையன்மார் ஒவ்வொருத்தரும் வந்தான். கர்த்தர் சொல்றார், இவன் அல்ல, தள்ளு, இவன் அல்ல, இவனை புறக்கணித்து அப்படி சொல்லி வரும்போது எல்லாரும் வரவிட்டாச்சு. 7 பேர் வந்துட்டாங்க. ஆண்டவர் தள்ளிட்டார். சாமுவேல் கேட்கிறான், ஈசாயிட்ட உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, வேற பிள்ளைகள் இருக்காங்களா? அப்பதான் சொல்றான், ஒருத்தன் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்தில் இருக்கிறான், அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன், அவனை வர சொன்ன. வந்தபோது கர்த்தர் சொன்னார், இவன் தான் அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டவன் இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, தேவனை துதித்து பாடி தேவனோடு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது பழகின தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினார். நீங்கள் 78ஆம் சங்கீதம் 70, 71, 72 ஆகிய 3 வசனங்களையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு,
ஆமென், ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்து இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தேன். அவன் அவைகளை உண்மையின்படி மேய்த்து என்று கர்த்தர் சொன்னார். உண்மையின்படி அவன் மேய்த்தான், கையின் திறமைக்கு தக்கதாக அவைகளை செய்தான், நடப்பித்தான் என்று கர்த்தர் சொன்னார். எங்கிருந்து எடுத்தான்? கரவல் ஆடுகளுக்கு பின்னால இருக்கும் போது, சுற்றி திரிந்த போது கர்த்தர் எடுத்தார். அவன் ஒரு ராஜாவுடைய மகனா இருக்கும் போது கர்த்தர் எடுக்கல. கரவல் ஆடுகளுக்கு பின்னால சுற்றி திரியும் போது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். எதுக்காக? இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக, சமஸ்த இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக. 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாட்சி செய்தார். பல யுத்தங்களை நடத்தினார். தாவீது சங்கீதம் 34:1 சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்னார். அது அவருடைய அனுபவம். ஆண்டவரோடு காணப்பட்ட நெருக்கத்திலே நீங்களும் நானும் காணப்படும் போது நம்ம நாவு சும்மா இருக்காது, துதிச்சுட்டே இருக்கோம். ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் தேவனை துதிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க தேவனுடைய தொடர்பில் இருக்காங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறாங்கன்னா அவங்க தேவனுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. நீங்கள் நானும் தேவனுடைய தொடர்பில் இருக்கணும். நீங்கள் நானும் தேவனுடைய தொடர்பிலே காணப்பட வேண்டும். தேவனோட பழகி அவரோட சமாதானமா இருக்கணும், அவரோட மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் ஆமென், தாவீது துதிச்சு தேவனுக்கு மகிமையாயிருந்த போது கர்த்தர் அவரை உன்னத நிலைக்கு ஆண்டவர் எடுத்து வந்தார். சங்கீதம் 122 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தாவீது ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் சொன்னேன். நான் மகிழ்ச்சியா இருந்தேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது. அப்படி சொல்லும் போதே சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆலயத்துக்கு வர விருப்பம் இருக்கு. ஆனா ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை தேவனே ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் ஆலயத்துக்கு வா என்று கூப்பிட்ட போது உனக்கு வர மனம் இல்லை, உனக்கு உலக காரியம் முக்கியமா இருந்துச்சு, மேன்மையா இருந்துச்சு. ஆண்டவருடைய ஆலயமும் ஆண்டவருடைய ஆராதனையும் முக்கியமா தெரியல. ஆனா இன்னைக்கு எப்படா ஆலயத்துக்கு ஓடி வந்துடலான்னு நீ ஆசைப்படுற, வர முடியல. கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை ஆமென் செய்வார். இரக்கமாய் கர்த்தர் ஆமென் ஆண்டவர் ஆலயத்தை திறந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சபை கூடி ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். உணர்வடையணும், தேவனுடைய பிள்ளைகள் உணர்வடையணும், தீர்மானம் பண்ணணும். ஆலய ஆராதனையை விட எனக்கு மேன்மையான ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நீ மனதில் தீர்மானம் பண்ண. இன்னைக்கு வீட்டில இருந்து நீ தீர்மானம் பண்ண. தேவனுடைய ஜனங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய பகுதி அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்தால் கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். தாவீது ஆலயத்துக்கு வேற எதுக்கும் போகும்போது தாவீது ராஜா சந்தோஷப்படல. ஆனா ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தாவீது ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 13:22 இந்த தாவீதை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றான். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றான். ஆபிரகாமை சிநேகிதன் சொன்னார், மோசே சிநேகிதன் சொன்னார், இவனை என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், தாவீது வசமானத்தில் பாவம் செய்தானே, இஸ்ரவேலை தொகையிட்டானே, 2 தவறுகள் இந்த தாவீது அவன் செய்த இந்த தவறை
தவறுகள் செய்த தாவீதை ஆண்டவர் என் இருதயத்தில் ஏற்றவன் என்று சொல்றாரு நீங்க கேட்கலாம். அது தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த 2 பிசறுகள் தான். அதை ஆண்டவர் தேய்ச்சி சரி பண்ணார். ஆண்டவர் தாவீதுடைய பத்சபாடத்தில் பாவத்தை செய்த போது ஆண்டவர் தாவீதின் வீட்டிலே பட்டயத்தை உருவாக்கி அவன் பிள்ளைகளை மடிவித்து ஆண்டவர் அவனை உணர்வுள்ள மனுஷனாய் மாற்றி அவனை சீர்படுத்தினார். இது பத்சபாடத்தில் பாவம் செய்ததற்கு உண்டான பிரதிபலன். பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும். கர்த்தர் சரி கட்டினார். 2 இஸ்ரவேலை தொகையிட்ட பாவம். இஸ்ரவேலை கர்த்தர் அவன் தொகையிட சொல்லல, தாவீது தொகையிட்டான். யோப் எவ்வளவு சொன்னார், வேண்டாம் ஐயா அவருடைய ஜனத்தை எண்ண முடியாது. ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால் யோப் எங்கும் போய் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொகையை கொண்டு வந்து ராஜாட்ட தொகையிட்டு கொடுத்தான். இது கர்த்தருக்கு கோபம் உண்டானது. இது கர்த்தருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தது. இஸ்ரவேல்ல 70,000 ஜனம் மரித்து போனது. காரணம் தாவீதுடைய பிடிவாதம். இந்த 2 பாவமும் தாவீது பகிரங்கமாய் செய்த பாவம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்றார். என் இருதயத்துக்கு தாவீது ஏற்றவன், என் இருதயத்தை அவன் மகிழ்விக்கிறவன் என்று கர்த்தர் சொல்றார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இந்த பத்சபாடத்தில் அவன் பாவம் செய்த போது அவன் ஒரு மாலை மயங்குகிற நேரத்தில், ஒரு அந்தி நேரத்தில் அந்த பாவத்தை அவன் செய்ததாக வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் சங்கீதம் 55 அதிகாரம் 17 வசனத்திலே அவன் ஜெப நேரத்தை அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய ஜெப நேரத்தை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பின்பு தான் பாவி என்று சொல்லி சங்கீதம் 51 சங்கீதத்தை பாடலாய் பாடி புலம்பல் பாடி தன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பின பிறகு தாவீது அந்தி நேரம் வரும்போது தன் வாழ்க்கையில ஜெபத்தை அவர் அதிகமாய் பலப்படுத்தினார். அந்தி நேரத்தை ஜெபத்தில் செலவழித்தார், தேவனோடு செலவழித்தார். எந்த பகுதியில் சாத்தான் உங்களை வீழ்த்தினானோ அந்த பகுதியில நீங்கள் தேவனோடு பழகி நீங்கள் சம்பாசிக்கும் போது அந்த பகுதியிலே பிசாசு திரும்ப வந்து உங்களை உபத்திரவப்படுத்த முடியாது, உங்களை ஏமாற்ற முடியாது. தாவீது அந்த விஷயத்துல அந்த அந்தி நேரத்துல தேவனோடு பழகி தேவனோடு சமாதானமாக இருந்து அவர் ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்றது காரணம் என்னன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை உணர்த்தின போது நீயே அந்த மனுஷன் என்று சொன்ன போது வேற ராஜாக்கள்னா அந்த தீர்க்கதரிசிய வெட்டி போடுன்னு சொல்லுவான். ஆனா தாவீது தன் இருதயத்தை குத்தி அழுது மனம் திரும்பினான். அப்படி மனம் திரும்பினதுனால தேவன் தாவீதை அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளையே, 3 காரியம். 1, தாவீது தேவனோடு சிநேகித்தார், தேவனோடு சிநேகமானார். 2, மோசே தேவனோடு பழகி சிநேகமானார். 3, ஆபிரகாம் தேவனோடு பழகி தேவனுடைய சிநேகிதராய் காணப்பட்டார். இன்றைக்கு இந்த பகல் காலம், இந்த ஆராதனையின் காலை நேரத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மோடு பழகி சமாதானமாக இருந்து உம்மால் வருகிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் வாழ்க்கையில நன்மை செய்வார். என் அன்பான தேவ பிள்ளையே, நாம் யாவரும் இணைந்து நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவன் நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த பகல் காலம் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே